ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான காரசாரமான வாழைப்பூ தொக்கு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா தக்காளியில் அந்த தோல் இருக்கும், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 தடவை அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு நம்ம ஒன்றும் பாதியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா பூண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒவ்வொருக்கு பிடிக்காது, எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதனால் நம்ம வந்து ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூ தான் நம்ம க்ளீன் பண்ண வாழைப்பூ கட் பண்ணி இந்த தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து தண்ணியில் வந்து 1 ஸ்பூனு தூளுப்பு போட்டுட்டு எலுமிச்சை பழம் கொஞ்சம் புளிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாழைப்பூ வந்து இந்த மாதிரி போடுறப்ப வாழைப்பூ கருக்காது, அதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூ வந்து பொடியாக கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழைப்பூவை தண்ணியில் போட்டு வைக்கிறப்ப தாளிக்கிறதுக்குள்ளே வாழைப்பூ வந்து கருக்காது, அதனால தான் இந்த மாதிரி வாட்டரில் நம்ம ஆட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நான் மண் வடை சட்டியில் தாங்க வாழைப்பூ தொக்கு செய்ய போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயிலே செய்யறனால செஞ்சுக்கலாம். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டிருக்கு. கடுகு கொஞ்சம் சேர்த்தியே போடுங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். வெள்ளை உளுத்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. பெரிய வாழைப்பூவாக 1 பூ எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தாளிப்புக்கு நமக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ தட்டி வச்ச பூண்டை வந்து நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வணக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச வாழைப்பூவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வணங்கணுங்க, வணங்கி நல்லா பிரிஞ்சு வரணும் எண்ணெய், அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக நல்லா வதக்கணும். இப்போ வாழைப்பூ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் வந்து சுருக்குன்னு, ஏன்னா இப்போ வந்து சம்மருங்கிறதுனால பழைய சாதம் இதெல்லாம் கடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து 2 ஸ்பூனு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவே பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2ஐயும் சேர்ந்து நல்லா வணங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதும் அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம புளிக்கரைச்சலை ஊற்றிக்கலாம். இப்போ வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விடணும். இப்போ தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரப்போ நம்ம இறக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெடவே கெடாது, ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் பக்கமாக ஊற்றிக்கலாம். நான் 100 மில்லி ஊற்றிருக்கேன். வாழைப்பூ சின்ன பூங்கிறதுனால 100 மில்லி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குறோம். இது வந்து நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் இறக்குறப்ப நம்ம வந்து ஊற்றி இறக்கிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.